Hey guys, Lakshman here. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிபியோட இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிஜிபி எப்படி ஒர்க் ஆகுது, பிஜிபியோட என்னென்ன மேண்டரி கொஷின்ஸ் எல்லாம். நீங்கள் இன்டர்வியூ ஜஸ்ட் போகும்போது ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். யூ வில் கெட் சம் ஐடியாஸ் ஆக்சுவலி. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி, அதாவது பிஜிபியோட பேசிக் கான்செப்டை பற்றி எலாபரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தென் அதேமாதிரி அதை எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், வேர் வி ஆர் யூஸிங் த பிஜிபி அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாங்க. பிஜிபி ஃபுல்லாக நம்ம எங்கெல்லாமே நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறோமோ அங்கே நம்ம பிஜிபி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் அவங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பிஜிபி பற்றி எலாபரேட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக. அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எந்த டிஃப்ரெண்ட் ஏஎஸ் யூஸ் பண்ணுறோம், எங்கே இது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், நெய்பர் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி பேசிக்காக கேட்குறாங்க. அதேமாதிரி அதோட ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸ் பற்றி கேட்குறாங்க ஃபுல்லாக. ஸ்டேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ, சப்போஸ் ஸ்டக்கின் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அது என்ன இஷ்யூ ஆகும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட பேசிக் 5-6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பேசிக்காக எப்படி கேட்குறாங்கன்னா, ஐ ஹேவ் 2 ரவுட்டர்ஸ். அந்த 2 ரவுட்டரில் என்னென்னா நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் பிஜிபி. பட் பிஜிபி வந்து எனக்கு கம்மிங் அப், நாட் கம்மிங் அப். என்னென்ன ரீசன்னால அது கம்மிங் அப் ஆகலை, என்ன பேராமீட்டர்ஸ் வி நீட் டு செக் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்க. பேசிக்காக இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அது 2 ரவுட்டருக்குள்ளே என்னென்ன கான்ஃபிகரேஷன் மேட்டரியாக இருக்கணும், நெய்பர் ஏஸ் கரெக்டாக போட்டிருக்காமா, நெய்பர் ஐபி கரெக்டாக வி கேன் ஏபிள் டு பிங் த ஐபி. இதில் ஏதாவது வி நீட் எனி இப்போ ஏஸ் அதில் கரெக்டாக போட்டிருக்குமான்றதை மேண்டரியாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி பிஜிபி பிஜிபியில் ஐபிஜிபி, இபிஜிபி, இதோட கான்செப்ட் என்ன, ஐபிஜிபி எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இபிஜிபி நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம். ஐபிஜிபி பேசிக்காக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இன்டர்னல் ஏஎஸ்ல யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி ஒரே ஒரு ஏஎஸ்ல யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இபிஜிபி எங்கே வேணால் டிஃப்ரெண்ட் ஏஎஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம இபிஜிபி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லுவோம். அதேமாதிரி நம்ம இந்த நெக்ஸ்ட் காஃப் செல்ஃப்ன்றதை எங்கே கமாண்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை மெயினாக கேட்குறாங்க ஆக்சுவலி. ஒரு ஐபிஜிபி வந்து ஒரு பியர் வந்து இபிஜிபியை ரீச் பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் காஃப் செல்ஃப் அப்படின்ற கமாண்டை நம்ம கொடுக்கணும். அது பேசிக்காக கொடுக்கணும். அதேமாரி ஓஎஸ்பிஎஃப்பும் பிஜிப்பும் நம்ம ஒரு சேம் டிவைஸில் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. லைட்டாக பார்த்துக்கோங்க அது என்னன்ட்டு. அதேமாதிரி ஹார்ட் ரீசெட் அண்ட் சாஃப்ட் ரீசெட் இந்த பிஜிபி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதோட கான்செப்ட் என்ன, ஹார்ட் ரீசெட்னால எங்கே யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட் ரீசெட் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் ரீசெட் யூஸ் பண்ணால் என்ன நெய்பர் வந்து எப்படி எந்த நெய்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரீபூட் ஆகும். சாஃப்ட் ரீசெட்னா என்ன, எந்த நெய்பர் மட்டும் நம்மளுக்கு ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுன்றதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ரவுட் டேம்னிங். ரவுட் டேம்னிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பேசிக்கலாக ரவுட் டேம்னிங் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு 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 ரவுட்ஸ் வந்து வருது. அந்த ரவுட் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அது வந்து அதே மாதிரி அகைன் ட்ரை பண்ணுது. அதோட ரவுட்ஸ் வந்து எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து இந்த ரவுட் டேம்னிங் யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்கார்ட் பண்ண பண்ணிடும். ஒரு சர்டன் அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் அது ஆக்சுவலி அந்த 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 ரவுட்ஸ் வந்து ட்ரா பண்ணிடும். அதுக்காக அந்த ரவுட் டேம்னிங் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக, அந்த ரவுட்டிங் டேபிள் வந்து மோர் ரவுட்டிங் டேபிள் அக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரவுட் டேம்னிங் யூஸ் பண்ணுறாங்க. விச் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ்டு இன் த இன் அண்ட் அவுட் இன் த பிஜிபின்னு சொல்கிறாங்க. எந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஜிபி இன் ஆகிறதுக்கும் ஒரு பிஜிபி அவுட் ஆகிறதுக்கும் எந்த ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்பாங்க. நம்ம பேசிக்காக எங்கே எது யூஸ் பண்ணுறோம்னா லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். இந்த பிஜிபியில் நம்ம வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு வந்து ஒரு ஹை ப்ரிஃபரன்ஸ், நான் இப்போ ரெண்டு டேட்டா சென்டர் இருக்குது. 2 டேட்டா சென்டரில் ஒரு டேட்டா சென்டரில் நான் வந்து ஒரு 180 செட் பண்ணுறேன், இன்னொரு டேட்டா சென்டரில் 160 செட் பண்ணுறேன்னா எதில் நான் ஹையாக செட் பண்ணுறேனோ அது வழியாக தான் எனக்கு இன் ஆகி என்னோடய டிராஃபிக் வந்து என்னோடய டேட்டா சென்டருக்குள்ளே போகும். அதேமாரி என்னோடய
அவுட் இங்கேருந்து என்னோட டேட்டா சென்டர்லேருந்து என்னோட அவுட் வந்து வெளியில் போகணும்னா ஸோ என்ன ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா ஏஎஸ் பார்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏஎஸ் ப்ரிப்பெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ எது லோயஸ்ட் ப்ரிப்பெண்ட் இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பெண்ட் வந்து போகும். ஸோ அவுட் போகும். ஸோ மட்டும் பார்த்துக்கணும். ஸோ மேட் ஆட்ரிபியூட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றது ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸோ நான் பேசிக்காக கரெக்டாக ஆக்சுவலி நான் மோஸ்ட் ஆஃப் ஒரு 20-25 இன்ட்ரோஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இது பேசிக் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக ஜஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு போடுறேன். ஸோ சினாரியா பேஸ்டாக எப்படி கேட்குறாங்க, ஸோ அது எப்படி அவங்க வந்து என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வேல அவங்க கேட்குறாங்கன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இன்டர்வியூக்கு போகும்போது ஜஸ்ட் இதை மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் கேட்குறேன்றதை. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் கைஸ்.